ஸ்மால் மில்லட்ஸ் இது நம் பாரம்பரிய சுவையின் முக்கிய அடையாளம். வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மால் மில்லட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து புதுசாக ஒரு 2 ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு ப்ராடக்டை வச்சு அதனால் சிறுதானிய கொள்ளு கஞ்சி. இந்த கொள்ளு கஞ்சி வச்சு இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக கொள்ளு வந்து எல்லாரும் நினச்சிருக்காங்க குண்டாக இருக்கிறவங்க, ஒபேசிட்டியாக இருக்கிறவங்க மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே அதை வந்து குடிக்கலாம். கொள்ளு வந்து நமக்கு ஹெல்த்தி வைஸ் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. கெட்ட கொழுப்பை வந்து அது கரைச்சிடும். ஸோ வெறும் கஞ்சி மட்டும்தான் அதில் குடிக்கணுமான்றது கிடையாது. இதை வச்சு 2 ரெசிபி புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு கொள்ளு கஞ்சி மிக்ஸை வச்சு புதுசாக 2 ரெசிபி ட்ரை பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொள்ளு கஞ்சி மிக்ஸ் ஒரு பாக்கெட்டு, கடுகு, வெள்ளை உளுந்து, சீரகம், தேவையான அளவு சமையல் எண்ணெய், பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொள்ளு கஞ்சி மிக்ஸை எடுத்து தேவையான அளவு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டு அது கொஞ்சம் ஃபைன் பவுடர் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இந்த அளவுக்கு போதும். ரொம்ப ஃபைன் பவுடராக வேணாம், கொஞ்சம் குறைன்னு இருக்கிற அளவுக்கு இந்த அளவு இருந்தால் போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் வெள்ளை உளுந்து, உளுத்தம் பருப்பு செவந்த உடனே கொஞ்சம் சீரகம், அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், காரம் நிறையன்றவங்க பச்சை மிளகாய் வேணால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கோல்டன் ஃப்ரையெல்லாம் வறுக்க வேணாம், கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். இப்போ நம்ம கொள்ளு கஞ்சி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த பவுடரை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு அப்புறமா பிசைஞ்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மாவு வந்து இந்த மாதிரி உருட்டினா உருண்டையாக வர்ற அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டினா உங்களுக்கு நிற்கணும் உருண்டை. அந்த மாதிரி தண்ணி சேர்ந்து கலந்து பிசைஞ்சு வச்சுங்க. பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம தாளித்து வச்சோம் இல்லையா, இந்த தாளித்து வச்சதே கூட இது கூட கலந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மாவு பிசைஞ்சு நம்ம தாளிச்சதெல்லாம் போட்டு கலந்து வச்சு இல்லையா, ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறமா திறந்து பாருங்கள். கொள்ளு வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் தண்ணி இழுக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்தால் கொஞ்சம் வேணால் தண்ணி தெளிச்சிட்டு பிசைஞ்சு வச்சுட்டு பிடிச்சா வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது நம்ம மினி பால்ஸ் சின்ன சின்ன உருண்டை மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு சமையல் எண்ணெய் விட்டு கேஸ் ஆன் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம கலந்து வச்சு இல்லையா மாவு, அதை வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி பண்ணி அதில் போட்டுருங்க. ஓகே, மீடியம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க.
இப்போ திருப்பி பார்க்கலாம் வந்துருச்சான்னுட்டு திருப்பி விடுவோம் கொஞ்சம். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அது ஒரு மாதிரி தீஞ்சா மாதிரி ஆகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் எல்லாம் திருப்பி திருப்பி விடுவோம். செவுந்துருச்சு, வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா செவுந்த மாதிரி ஆன உடனே எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் செவந்த மாதிரி வந்துருக்கு இல்லையா? ஸோ நம்ம இது போய் எடுத்துடலாம். நம்ம கொள்ளு கஞ்சி மினி போண்டா ரெடி. நம்ம ஈவினிங் பிள்ளைங்களுக்கு இது ஸ்நாக்ஸாக செய்து கொடுக்கலாம். கொஞ்சம் சூடாக சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அது. அடுத்து நம்ம கலந்து வச்ச மாவில் மினி அடை அதை எப்படி தட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெறும் கொள்ளை அரைச்சி தாளித்து போட்டு போண்டா போட்டோம் இல்லையா, அந்த மாவையே வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் இல்லை வாழை இலை கிடச்சா வாழை இலை வச்சு இந்த மாதிரி மினி அடை மாதிரி சின்னதாக தட்டிக்கோங்க. ஒரு பக்கம் தோசைக்கல் ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி ஸ்லோவில் வச்சுருங்க. தோசைக்கல் சூடு ஏறட்டும். நம்ம சின்னதாக தட்டி தோசைக்கல்லை எடுத்து இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் ஆயில், இந்த மாதிரி சின்னதாக பண்ணி கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் எல்லாமே நான் சின்னதாக செய்கிறேன். நான் நம்ம கொள்ளு கஞ்சி மிக்ஸில் மினி அடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஈவினிங் டைமில் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செய்து கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சிறுதானிய கொள்ளு கஞ்சியை வச்சு மினி போண்டா, அப்புறம் வந்து சிறுதானிய கொள்ளு கஞ்சி அடை பார்த்துருப்பீங்க. இதை வந்து ஈவினிங் நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். கொள்ளு வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸ் பசங்களுமே வந்து சாப்பிட்லாம். அதை வந்து அது வந்து அந்த ஒபேசிட்டியாக இருக்கவங்க மட்டும்தான் சாப்பிட்றது கிடையாது, எல்லாருமே சாப்பிட்லாம். அப்புறம் வந்து வீடியோ பாட்டு ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. இங்கே கொஞ்சம் ப்ரொடக்ஷன் யூனிட்டில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் என்னால் இதையும் பார்க்க முடியல. ஸோ அதால் வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. ஸோ இந்த ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.